அவங்க சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் தம்பி, சினிமாவை நேசிச்சு வர ஒரு கலைஞன், உண்மையான கலைஞன், அந்த சினிமா அது சோறு போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி கடைசி வரைக்கும் போராடுவான், கடைசி வரைக்கும் வெற்றி கிடைக்கும்னு நினைப்பான். அந்த வாரிசுகளும் சினிமாவில் வரணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் கொட்டாச்சியோட மகள்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இன்னைக்கு சூரியோடைய வாழ்க்கை, அதாவது வந்து ஒரு புரட்டா சூர்யா ஆரம்பிச்சாரோடைய வாழ்க்கையை அந்த அந்த ஒரு படம் கிளிக் ஆச்சு, வெண்ணிலா கபடி குழு. அந்த ஒரு காட்சி புரோட்டா வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு அது ஒரு 25 புரோட்டா போட்டி வைப்பாங்க, 50 புரோட்டான்னு நினைக்கிறேன் போட்டி வைப்பாங்க. அதை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த சீன் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அதுல இருந்து புரோட்டா சூரிங்கிற பேர் வந்துருச்சு. அடுத்தடுத்து நிறைய படங்கள், ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாரு. காமெடியனா நடிச்சாரு, நம்பர் 1 காமெடியனா இருந்தாரு. ஒரு பக்கம் வடிவேலு, ஒரு பக்கம் விவேக், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில், ஒரு பக்கம் சந்தானம். இப்படிலாம் இருக்கும்போது சூரியன் ஒரு பெரிய காமெடி நடிச்சார். பல படங்கள் காமெடியான நடிச்சிருக்கார். பெரிய பெரிய நடிகர்கள் ரஜினில இருந்து, கமல்ல இருந்து, விஜய், அஜித்ல இருந்து எல்லா நடிகர்களோடையும் வந்து காமெடியா நடிச்சிருக்காரு. பெரிய வாழ்க்கை உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்கு. அதை வந்து சும்மா சொல்ல முடியாது. அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய நன்னடத்தை எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு தான் அது. அதுல ஒன்றும் சந்தேகமே இருக்க முடியாது. அதுல யாருமே மாட்டு கருத்தும் சொல்ல முடியாது. அந்த உயரத்துல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவாவும் சூரிய வந்துட்டாரு, ஒரு பெரிய ஹீரோவா வந்துட்டாரு. சூரிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்துருச்சு. எப்பா 20 கோடி 40 கோடி வியாபாரம் ஆகுது சூரியோட படம். அந்த அளவுக்கு வந்து ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, மண்டாடின்னு நினைக்கிறேன். இந்த மண்டாடிங்கிற படத்தினோட வியாபாரம் பாத்தீங்கன்னா 60 கோடிங்கிறாங்க அவருக்கு நடந்த வியாபாரம். அப்பனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இது எப்படி நடந்துச்சுன்னா அது அவருடைய உழைப்பு, கஷ்டப்பட்டு வந்தது தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்படி வந்து கூட இருந்த ஒருத்தர் வந்துட்டாருன்னும் போது கூட இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கொட்டாச்சி, இந்த வெற்றி வீரன், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சினிமால தான் இருக்காங்க. அவங்களும் வந்து ஆரம்பத்துல சினிமால இவரோட ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப இவர் ஒரு பெரிய காமெடினா வந்துட்டாரு, பெரிய ஹீரோ வந்துட்டாரு. அந்த நேரத்துல இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வாய்ப்பு கொடுக்கலாம்ல, தொழில் ரீதியான உதவி. அதை செஞ்சா அது வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை சூரி மேலே ஏற்படுத்தி தரும். ஒன்றும் இல்லை, கொட்டாச்சிக்கு அவர் நடிக்கிற காமெடி படத்துல இந்த கேரக்டர் இந்த கொட்டாச்சி கொடுங்கன்னு சொன்னா சூரி சொன்னா கொடுப்பாங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு, கொடுப்பாங்க. இன்னைக்கு ஹீரோவா நடிக்கிறார், இதை இவர் கொடுங்க கொட்டாச்சிக்குன்னா கொடுப்பாங்க, அந்த வெற்றி வீரன் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. கொட்டாச்சி வந்து இப்ப கேட்கிறாரு, எனக்கு வந்து ஏதோ ஒரு படம் போல அந்த படத்துல வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மறுத்திருக்காரு. செஞ்சு கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே, உங்ககிட்ட ஒரு பணம் கேட்கலையே, காசு கேட்கலையே, நீங்கள் வந்து எனக்கு என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, நான் கடன் வாங்கியிருக்கேன் திருப்பி கட்ட முடியல, என் வீட்டு வாடகை கட்ட முடியல அப்படின்னா அங்கே நீங்கள் கொடுக்கலைன்னா பரவாயில்ல, அது காசு, அது கேட்குறாரு, அது நீங்கள் விருப்பப்பட்டா கொடுக்கலாம், விருப்பப்படலைன்னா கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு ஆடியோ பேசி கொடுங்கன்னு கேட்டேன், அது கூட பேசி கொடுக்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு.